இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறைந்தது நாம் 3 மாத காலங்கள் வரையில நாம் இப்படியாய் நாம் சபைகளை திறக்க முடியாதபடி, சபையில வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சபையில வந்து கேட்க முடியாத நிலையில நாம் இந்த யூடியூப் மீடியா மூலமாய், வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 3 மாத காலம் ஆகிவிட்டது. மக்கள் எல்லாம் எங்கேயோ தூரமாய் போய்கொண்டே இருக்கிறார்களே என்ற ஒரு அச்சமும் ஏற்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசத்தை விட்டு வழி போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். நாம் செய்திக்கு கடந்து போவோம். ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியேன் சிறுக, நீர் பெருக, அநேகருக்கு இது பயனுள்ளதாக இருக்க நீர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திருப்பி நாம் அந்த வசனத்தை ஆபகுக்கு 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. குறித்த காலத்து தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வாக்குத்தத்தங்கள் இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரம் அல்ல, இன்னும் தீர்க்க தரிசனங்கள் முதல் கொண்டு இன்னும் குறித்த காலம் வரையில் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப நடந்து கொண்டு இருக்கிற சம்பவம் மட்டும் இந்த கொரோனா இந்த கொரோனாவிலேயே நம்ம பீதி கிளம்பிட்டு, கொரோனாவிலே நம்முடைய நாட்களை கழிச்சுக்கிட்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொன்னா குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க போகிறது. அவைகள் எல்லாம் தேவன் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமும் வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் நிறைவேறாத வரையில அந்த நாள் வரவே வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இன்னும் பூமியின் மேல நடக்க போகிற இதை காட்டிலும் கொடுமைகள் இன்னும் அதிகமா இருக்கிறது, தீமைகள் அதிகமா இருக்கிறது. இதற்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளுவதற்கு என்ன வழி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் அவர் சொல்றாரு, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக என்ன செய்ய சொல்றாரு? காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம், வெளிப்பாடுகள், வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற அளவற்றதான அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பிரியமானவர்களே நிறைவேறும். அது நிறைவேறும் வரையில அது தாமதிக்காது, நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்திய 25:5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இன்னைக்கு இதுதான் நடக்கு. இந்த கொரோனா
குறித்து வந்து மார்ச் 25ஆம் தேதி லாக்டவுன் பண்ணும்போது அந்த நாள் முதல் கொண்டு மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரையில ஆக ஓ அப்படின்ட்டு ஒரே ஜபம், ஒரே பாட்டு, ஒரே ஆராதனை, வீடுகளிலே எல்லா வீடுகளிலும் பிள்ளைகள் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் மகா ஆராதனத்தோடு கூட காணப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் மீடியாக்களிலே லைவ்ல வந்து கொண்டிருந்தாங்க, எங்க பார்த்தாலும் உட்கார்ந்துருந்தாங்க, வீடியோல உட்கார்ந்துருந்தாங்க, டிவில உட்கார்ந்துருந்தாங்க, யூடியூப்ல உட்கார்ந்துருந்தாங்க. அவ்வளோ பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? மே மாசம் 7ஆம் தேதியில லாக்டவுன் வந்து ரிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைவர்கள் கொஞ்சம் தளர்ந்த பொழுது இன்னைக்கு அந்த ஜெபம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த பயம், அந்த பக்தி, தேவனோடு கூட உறவாடுகிற, கூடி ஜெபிக்கிற எல்லாம் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ ஒன்று இல்லாத நேரங்களில அது அதிகரிக்கிற நேரங்களில பிரியமானவர் அதிகரிக்காத நேரங்களில வந்து எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் அவர்கள் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்சம் தளர்வு ஏற்பட்ட பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஜெபம் இல்லை. எல்லாருக்கும் என்ன அசட்டை பண்ணிட்டாங்க, எல்லாம் அசட்டை. வேலை வாசிப்பு இல்லை, ஜெபம் பண்ணது இல்லை. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, வேலையை பார்த்துட்டு அவங்க தொழிலை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு இந்த 2 மாசம் இருந்த 2 மாசம் இருந்த அர்ப்பணிப்பு இந்த மாசத்துல இல்லை. ஆனா இந்த 2 மாசத்துல அப்படிப்பட்ட கிரியை இல்ல. ஆனா இந்த 3ஆவது மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த கொரோனாவுடைய வைரஸுடைய தாக்கம் மிக அதிகமாகி விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் அன்பானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உறவுகளே, சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரே, சகோதரியே, போதக பிதாக்களே, நீங்கள் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்க எப்படிப்பட்டதா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நித்திர மயக்கத்துல தான் நாம இருந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திர மயக்கத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்னன்னா குறைஞ்சு விட்டது, பரவாயில்ல, சீக்கிரமா நமக்கு லாக்டவுன் முடிஞ்சு விடும், நம்ம ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்ம மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிடலாம். இப்பதான் அதிகம் பரவிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பதான் அதிகரிச்சு கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க தூக்கி கொண்டு இருந்தீங்கன்னா அந்த ரத்தப்படி யாருக்கு? நமக்கு தான். நாம செய்ய வேண்டியது அன்றைக்கு ஒன்றுமில்லாத நேரங்களில் செய்ய வேண்டியது. ஆமா, கையை தட்டி சொன்னாங்க, கையை தட்டணும். தம் அடிக்க சொன்னாங்க, தம் அடிச்சோம். விலக பொறுத்து சொன்னாங்க, விலக பொறுத்தணும். கேடியில பிடிச்சோம்னா கேடியில பிடிச்சோம். எல்லாத்தையும் செஞ்சோம். அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் ஓடி போடும், அதெல்லாம் தட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. எதுவும் ஓடாது. தேவனாகிய கர்த்தர் குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்ல சொல்லுவோமா? இது வரும் நாட்கள் இதை விட கொடுமையான வேதனை நிறைந்த அக்கினி கொப்புளங்களோ அக்கினி வானத்திலிருந்து கொட்ட போகிறது. அல்லேலூயா. அது அக்கினி கொப்புளங்களாய் மாற போகிறது. இதை விட வேதனையும் ரோதனையும் பூமி மேல நடக்க போகிறது. அல்லேலூயா. இதுக்கு நீங்க நானும் தப்பிக்கணும்னா தேவனுடைய தரிசனம், தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரையில பூமியின் மேல என்ன இருக்காது? ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய நாள் வராது. தேவனுடைய ரட்சிப்பு பூமியின் மேல மிகுதியா இருக்க வேண்டும். அதான் நீங்கள் பிரியமானவர்களை எபிரேயர் 10வது அதிகாரத்துல 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 10:37 வாசிக்கும் போது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அவர் வருவாரு, நிச்சயம் வருவாரு, வராத மட்டும் இருக்க மாட்டாரு. அவர் வரும்போது மிக ஆரவாரத்தோட வரப்போகிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? மிகுந்த ஆரவாரத்தோடு வருவாரு. ஆனா அவர் வராமல் இருக்க மாட்டாரு, நிச்சயமாய் வருவார். அப்போ நீங்க நானும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? தூங்கிக்கிட்டு இருக்கிற நாள் அல்ல. இப்போ மீண்டும் இதன் மூலமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளே, கிறிஸ்துவ பெருமக்களே, சொந்தங்களே, போதக பிதாக்களே,
இப்பயாவது நீங்கள் மீண்டுமாய் தூங்குறதை விட்டு, அசதியா இருக்கிறது, அசால்ட்டா இருக்கிறதை விட்டுட்டு மீண்டுமா தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களுக்காக, இந்த புராணாவுக்காக சீக்கிரம் இது முடிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மன்றாடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? மன்றாடுங்க, மன்றாடுவோம். ஏன் என்று சொன்னால் இது திரும்பி 15 நாள், இந்த அடுத்த மாசம் இன்னும் 14 நாள் அதிகரிச்சுட்டாங்க. இது அடுத்த 15 நாள் போயிட்டே இருக்கும், அடுத்த 15 நாள் போயிட்டே இருக்கும். இப்படியே செப்டம்பர் போயிட்டே இருந்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இன்றைக்கு என்னன்னா மக்கள் எங்கேயோ போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னடா விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்களோ, விசுவாசத்தை விட்டு வழி போயிடுவாங்களோ, சபையை விட்டு விலகி போயிடுவாங்களோ? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்ற நிலை இன்றைக்கு உருவாகி விட்டது. இதற்கு நீங்களும் நானும் திறப்பிலே நிற்கவில்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே, ரட்சிப்பு வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பெரிய ரட்சிப்பு வச்சிருக்கிறார், பெரிய ரட்சிப்பு வச்சிருக்கிறார், ஒரு பெரிய வானத்தை கொண்டு வர போகிறார் என்று நாம தூங்கிக்கிட்டே நித்திரையிலே இருக்கிறப்போ அது ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, இயேசுவே நம்முடைய சீசரோடு கூட மறுரூப மலைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். வீட்டிலிருந்து 1 மணி நேரம் எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். ஆனா அவங்க நித்திர வாங்கிட்டு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு நாம கூட என்ன செய்யறோம், அன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதை விட்டு விலகி மீண்டுமா திறப்பிலே நிற்க பாருங்கள். திறப்பிலே நின்று கண்ணீர் விட்டு கதற எழுந்து பாருங்கள். இதற்காக தேவன் இறங்கி வருவார், பதில் கொடுப்பார். ஏசாயா 46வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகா சொல்றாரு, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். என்ன சொல்றாரு? என் நீதியை என்ன சொல்றாங்க? என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதல்ல, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலின் என் மகிமையை வெளிப்படுத்த என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அல்ல சொல்லுவோமா? அப்போ பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன் அப்படின்றாரு. சியோனிலே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்பாக தேவன் ரட்சிப்பதற்கு அவர் தாமதம் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்து மேல வைக்க வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஏன் இதை தாமதிக்கிறார்? அல்லையே சொல்லுவோமா? அப்ப அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாரு, அது தூரமா இருப்பதில்லை, என் ரட்சிப்பும் தாமதிப்பதில்லை என்றார். அல்லையே சொல்லுவா? ஏன் அவர் ரட்சிப்பு தாமதிப்பில்லை என்றாரு? அது யார் மூலமா செய்வாரு? சபையில இருந்ததா? சபை மூலமாகவும், அதாவது இஸ்ரவேல் ஆகிய கிறிஸ்துவ மக்கள் மூலமாகவும், சியோன் என்ற சபை மூலமாக தான் அவருடைய மகிமை வெளிப்படுத்த, ரட்சிப்பு வெளிப்படுத்த அவர் பிரியமானவர்களை கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நிச்சயமா ரட்சிப்பு வரும், அது தாமதிப்பாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமாய் ரட்சிப்பு வரும், அது தாமதிப்பது இல்லை. அந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? சியோனில் இருந்துதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ரட்சிப்பு யார் மூலமா வரும்? அவருடைய மகிமை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கும்போது, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அர்ப்பணிப்பதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த கிரியை நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேசத்தின் மேலே தேவன் பலத்த கிரியை செய்ய வேண்டுமானால், அவர் தேசத்தை ரட்சிக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மூலமா தான் அதை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? சியோன் சபை மூலமா தான் அதை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சபை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குன்னா தூங்கி விட்டது. விசுவாச மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு அலட்சியம் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அலட்சியம். எல்லாம் சரியாகி விட்டது, எல்லாம் என்ன முடிந்து விட்டது, எல்லாம் இன்னைக்கு நமக்கு எல்லாம் லகுவாக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதே சொல்லுவோமா? ஜெபிக்கிற நாம், கண்ணீர் வடிக்கிற நாம், மன்றாடுகிற நாம், திறப்பிலே நிற்கிற நாமும் இன்றைக்கு அலட்சியமாய், நாம் அசதியாய் நாம் என்ன செய்கிறோம்? மணவாளன் வர தாமதிக்கும் என்று சொல்லி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நித்திரை. அல்லேலூயா சொல்லுவோமா? மயக்கத்துக்குள்ளாக நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்தீரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, தாமதித்தாலும்
அதற்கு காத்தீரு. யாத்திராகமம் 32 1வது வசனம் நான் வாசிக்க கேட்போம். மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆகையால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது அதுக்குள்ள இவங்களுக்கு ரொம்ப அவசரம். அல்லேலூயா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கும் போது அதுக்குள்ள இவங்களுக்கு அவசரம் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஆச்சும் தெரியல, செத்து விட்டார் அதுக்குள்ள அப்படின்னு நினைச்சிட்டாங்க. மோசே தேவனோடு கூட முகமுகமா பேசிட்டு இருக்கிறார். மோசே மலையில தேவனோடு கூட ஜனங்களுக்கு என்ன தேவையானதோ, என்ன சட்ட திட்டங்களோ, என்ன காரியங்களோ, எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், நான் கொண்டு போய் சேர்க்கிற தேசத்தில் அவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நீண்ட நெடிய நாளா நம்முடைய வார்த்தைகளை பேசிட்டே இருக்கிறார். அது வரையில மோசே கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இவர் வர தாமதி இருக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆரோன்கிட்ட போய் கூட்டம் கூடி ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க. ஆரோனே, அந்த மோசே போனாரு, அந்த மோசைக்கு என்ன ஆச்சு தெரியல, ஆக நீ இருந்து எங்களுக்காக என்ன செய்யுங்க, அந்த எகிப்துல இருந்து தேசத்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் நமக்கு யார் என்று அறிய வேண்டும் அப்படின்றதுக்காக நீ எழுந்து நின்று எங்களுக்காக ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க பயங்கரமான அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கூட்டம் கூடி பிரச்சனை பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் கூட்டம் கூடி ஆரோனுக்கு போய் பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நல்லா கேளுங்க, இந்த மோசே தேவனோடு கூட காத்திருந்து காரியங்களை நடக்க வேண்டிய சம்பவங்களை, இது மக்களுக்கு எவைகளை கொடுக்க வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், மக்கள் எப்படி வசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பக்தியோடு இருக்க வேண்டும், பக்தி வைராக்கியமா வாழ வேண்டும், எப்படி அவர்கள் வழிமுறைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு கூட அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு என்ன தேவை என்று மெய்ப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இடையில வந்தவர்களுக்கு தெரியாது. சபையில இருக்கிற மெய்ப்பனுக்கு தான் ஜனங்களை குறித்து, அவருடைய வழிமுறை குறித்து, வாழ்க்கை முறைகளை குறித்து, அவருடைய பக்தி வயதாக்கள், அவருடைய ஜபங்களை குறித்து, அவருடைய ஜீவியத்தை குறித்து யாருக்கு தெரியும்? மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஸ்தல போதகருக்கு தான் தெரியும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பிடிச்சிக்கல. இவங்க என்னன்னா யாரை பிடிச்சிட்டாங்க, இப்போ அழைக்கப்பட்ட மோசையை விட்டுட்டாங்க. ஆனா கூட வந்த அவனுக்கு உதவிய வந்த இப்ப ஆரோனை பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அநேகர் இப்படிதான் என்ன செய்யறாங்கன்னா, பிரியமானவர்களே, மெய்ப்பன் கொண்டு வருகிற செய்தி அல்ல, மெய்ப்பன் கொண்டு வருகிற வார்த்தை கேட்க மாட்டாங்க, மெய்ப்பன் கொண்டு வருகிற செய்தியை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குற எல்லா டிவியை பாக்குறாங்க, டிவியை பார்த்துட்டு அந்த டிவில அந்த யூடியூப்ல பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு மார்க் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 10 நிமிஷம் பார்க்கட்டு, யாராவது இந்த செய்தி கேட்கறாங்களா, முழுமையா கேட்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க, அதுக்குள்ள போர் அடிச்சுட்டு அவங்களுக்கு அதை விட்டுட்டு வேற பார்க்க போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ வேற அந்த சேனல் இருப்பா, அந்த செய்தி கேட்பா, அவர் செய்தி கேட்பா, இவரு செய்தி கேட்பா, அவருப்பா இவரு எந்த நேரமும் இவர் சபையில பேசக்கூட பேசிட்டு இருக்கிறாருப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? சபையில தான் இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மீடியாக்களை வந்து அது நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னா, இவர் இங்கேயும் இதே பத்தமா பேசிட்டு இருக்கிறாரு. இது சரி வரல, இவரு செய்தி சரி வரல, இல்ல வேற செய்தி போ அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, வேற இதுக்காக காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணி, அல்லேலூயா சொல்லுவோமா? இரவுல 2 மணிக்கு அது இரவுல 2 மணிக்கு எழுந்து 6 மணி வரை ஜெபம் பண்ணிட்டு நாம இந்த அரை மணி நேர செய்திக்காக நாம எவ்வளோ அர்ப்பணித்து கொண்டு வந்து மக்களுக்கு இது ஆசீர்வாதமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இவ்வளோ பிரயாசப்படுவோம்.
ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டிவியில உட்காந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்துட்டு யாரெல்லாம் செய்தி அனுப்புறாங்களோ அந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதே போல நம்ம செய்தி பார்ப்பாங்க. நம்ம செய்தியை அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துட்டு ரொம்ப கடினமா இருக்கிறப்ப அது பிடிக்காத போல இல்லைன்னா அதை அப்படியே இருந்துட்டு வேலை செய்தி போயிடுவாங்க. அதிலேயே சொல்லுவோமா, என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த செய்தியை முழுமையா உட்கார்ந்து கேளுங்க. இது உங்கள் மெய்ப்பன் உங்களுக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே நீங்கள் சபையில் எப்படி கேட்பீர்களோ, எப்படி உட்கார்ந்து சத்தியத்தை கேட்பீர்களோ, அதை போல உட்கார்ந்து குடும்பமாய் உட்கார்ந்து இதை பாருங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பல மணி நேரம் உங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். பல மணி நேரம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் தேவனுக்கு காத்திருந்துதான் இவைகளை கொண்டு வந்து கொடுக்கிறோம். உங்களுக்கு அல்லையே சொல்லுவோமா, ஏதோ ஒன்றை பார்த்து விட்டு அது நல்லா இருக்கு, அது நல்லா இருந்தது, செய்தி கொடுத்தா இப்படி செய்தியை கொடுக்கணும், இப்படி போல செய்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மார்க் போட்டுட்டு போகிற காரியம் கிடையாது. அல்லையே சொல்லுவோமா. அல்லேலூயா. 1 சாமுவேலில் 13வது அதிகாரத்துல நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சவுல் ராஜா இவன் யாருன்னா முதல் ராஜா. இஸ்ரவேலர்களுக்கு சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் முதல் ராஜா இவன். இந்த முதல் ராஜாவா இருந்தவன் செஞ்ச காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் கூட இப்படிதான் தனக்கு ஏற்றபடி செஞ்சுக்கிறாங்க, தனக்கு ஏற்றபடி மாற்றி கொடுக்கிறாங்க, தனக்கு ஏற்றபடி வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்கிறான் 13வது 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கிறான். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இதுதான் அங்க நடந்த சம்பவம். இவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா நீ காத்துக்கிட்டு இரு, கில்கால்ல என்ன செய்யறீங்க, காத்துக்கிட்டு இரு, நான் வருவேன், 7 நாள் வந்த காத்திரு, நான் வருவேன், அந்த பிறகு காரியத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனா இவர் காத்திருந்தார் 7 நாள் காத்திருந்து அவர் வர வேண்டிய நேரத்தில் இவரு என்ன செய்தார்னா, ஜனங்கள்லாம் வழி போயிடுறாங்க. அதே சொல்லுவோமா. அதனால இவரு துணிகரமா போய் என்ன செஞ்சாருன்னா பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. தனிகரமா என்ன செஞ்சாரு, போய் பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் என்ன செய்யறாங்கன்னா, துணிகரமான காரியத்தை செய்கிறதுனாலதான் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு காத்திருந்து அதன் பிரகாரம் வாழவும் வசிக்கவும் ஜீவிக்கவும் வேண்டும் என்பது மக்கள் விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஊழியக்காரன் வந்து ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறார், என்ன வேத வசனத்தை சொல்லுகிறார், என்ன ஆசீர்வாதம் கூறுகிறார், என்ன விடுதலை கூறுகிறார், என்ன சுகத்துக்காக ஜெபிக்கிறார், அதை பார்க்க மாட்டாங்க ஜனங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அங்கே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பண்ண தெரியும். பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம எல்லாமே என்ன செய்யணும், சபையா உட்காந்து ஆராதிக்கணும், சபையா உட்காந்து ஜெபிக்கணும், நம்மளே செய்தி கொடுத்துக்கிறோம், நாமளே போதைகள் தான், நம்மளே வந்து என்ன செய்யணும், இனிமேல் பண்ணிக்கலாம். இனிமேல் போய் எங்க சபையில போய் உட்கார்றது, அல்லேலூயா சொல்லுவோமா. அங்க போயிட்டு உட்காந்து காணிக்க போடணும், அங்க உட்காந்து தசமம் பாக்கு கொடுக்கணும், அங்க உட்காந்து ஜெபம் பண்ணணும். அந்த 4 பேர் 4 வார்த்தை திட்டுவாரு, நாம சரியில்லைன்னா 7 8வது கேட்பாரு. ஏன் அங்க நம்ம போயிட்டு 3 மணி நேரம் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். நாமளே இதே குடும்பமாக உட்காந்து நாமளே சபையா ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த கிரியை வந்த பிறகு இவங்களுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, தானே போதகர் தானே பாஸ்டர் போல ஆகிவிட்டார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் ஊழியக்காரன் விசாரிக்கிறது கிடையாது, ஊழியக்காரன் நேசிக்கிறது கிடையாது, ஊழியக்காரன் எப்படி இருக்கிறார், ஏதோ இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வந்து வசித்தாங்களா, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய குடும்ப பிரச்சனை என்ன, அவங்க எப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் விசாரிக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவங்க சபையத்தான் மூட சொன்னாங்களே தவிர, ஆராதனை தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, சபையை ஒன்றும் மூட சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா.
மக்கள் இடைப்பட்ட நேரத்திலே மற்ற நேரங்களிலே சபையில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரனை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வர்றதுக்கு நீங்க ஜனங்கள் இல்லை வெளியே சொல்லுவாவா. அப்போ சாமுவேல் வர லேட்டா ஆன பொழுது அவரு வர அந்த நேரம் பார்த்துதான் இவன் துணிகரமா என்ன செய்யறான், போய் பலி செலுத்துக்கிறான். போய் ஏன்னா மக்கள் எல்லாம் சிதறி போயிடுறாங்க. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யறது? நாமளே என்ன செய்யறோம், பாஸ் ஆயிடலாம், நாமளே நீங்க சுவிசேஷங்கள் ஆயிடலாம் அப்படி நிலையில தான் இருக்கிறாங்க. வெளியிலே சொல்லுவோமா, லூக்கா 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க பிரியமானவர்களே, சகரியா ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க இருக்கிற ஜனங்களை பாருங்க. அல்லேலூயா. சகரியா தேவாலயத்துக்கு போயிட்டான். தேவாலயத்துக்குள்ள போய் பலி செலுத்த போனா அங்க கேப்ரியல் தூதன் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. யார் வந்துட்டாரு? கேப்ரியல் தூதன் வந்துட்டார். இப்போ கேப்ரியல் தூதனுக்கு அவருக்கு இப்போ கொஞ்சம் சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோடனே அவன் நடுங்கி போய் பயந்து போய் என்ன செய்யறான், அவன் விழுந்துட்டான். அப்போ கேப்ரியல் சொல்றாரு, சகரியா ஒன்று நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்படுது, உனக்கு நான் ஒரு என்ன செய்ய போறேன், புத்தரை ஆண்டவர் கொடுக்க போறாரு, அவன் பெரியவனாக இருப்பான், எல்லா ஜனங்களையும் என்ன செய்வான், திருப்புவான். அதே சொல்லுவோமா, அவன் பெரியவனாக இருப்பான், ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடியா இருப்பான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது சகரியா என்ன செய்யறாரு, அவன் நம்பல, அவன் விசுவாசிக்கிறார். அப்படியா அப்படின்ட்டு அல்ல சொல்லுவாங்க. அப்பதான் சொன்னாரு, இது நடக்கும் காலத்துல உன் வாய் என்ன செய்யுது, வரையில உன் வாய் பேசாத நீவுமே நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி வெளியே வராது. அல்லையா சொல்லுவாமா. அப்ப ஜனங்கள் சகரியாவுக்கு காத்து இருந்தாங்க. ஏன் லேட் ஆகும் போது, தாமதிக்கும் பொழுது, அப்ப ஏதோ வந்து சகரியா விட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லையா சொல்லுவாமா, ஏதோ நமக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் இவ்வளவு காலம் இல்லாத சகரியா இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆகுது அல்ல சொல்லுவாமா. அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் திரை இருக்கும் அல்ல சொல்லுவாமா. வெள்ளத்திரை இருக்கும், வெள்ளத்திரை தான் கட்டி இருப்பாங்க. அந்த வெள்ளத்திரையில அவங்க இருக்கிற சம்பவிக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. இவரு பேசுறதான் கேட்டு இருக்கிறாங்க அல்ல சொல்லுவாமா. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, சகரியா உள்ள பேசிட்டு இருக்கிறத கண்டு. இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, நமக்கு ஒரு ஆச்சரியம் நடக்க போகிறது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாரு. அதான் சகரியாவோடு கூட இன்னைக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. அவரு என்ன செஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒரு புதுமை நடக்க போகுது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்து சகரியாவுக்கு காத்து வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணும், காத்து இருக்கிற ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. எப்படிப்பட்டதா இருக்கணும், காத்து இருக்கணும். ஜனங்க ஆசீர்வாதத்தை காத்து இருக்கணும், விடுதலை காத்து இருக்கணும், சமாதானத்துக்கு காத்து இருக்கணும், சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு காத்து இருக்கணும். ஊழியக்காரன் வந்து என்ன நமக்கு கொடுக்க போறாரு என்று காத்து இருக்கணும். நம்மளே தண்டனைக்காக தடியேற்றணும், தண்டனைக்காக தாழ்த்தப்பட்டு நாமளே ஆகக்கூடாது. ஊழியக்காரன் அதுக்காக சபை இருக்கு, அதுக்காக ஊழியக்காரன் வச்சிருக்கிறார். அல்ல சொல்லுவோமா. அப்போ அவங்களை கொண்டு நமக்கு என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னுட்டு நாம் அதுக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும். அல்ல சொல்லுவோமா. நீ காத்து இருக்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு புது பலனை கொடுப்பார். நீ காத்து இருக்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ காத்து இருக்கும் போதுதான் ஒரு புது சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அல்ல சொல்லுவோமா. அதான் நீங்க ஏசாயாவுல 40வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுவிதம் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சோர்வடைந்து போக மாட்டாங்க அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மோசே வர தாமதித்த பொழுது அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அவர்கள் துணிகரமாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிரியமானவர்களே, தேவனின் அந்த கோபாக்கினை எடுத்துக்கொண்டார்கள், கோபத்தை வாரிக்கொண்டார்கள். அவர் பிரியமானவர்களே, மோசே கடந்து வருவதற்கு முன்பாக
அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டார்கள். ஆகினால என் அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் நமக்கு என்ன கொண்டு வருவார், எப்பொழுது சபையை திறப்பார், எப்பொழுது சபையை திறக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அது வரல நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தை நாட ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார். 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தாமே வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் யார் மேல நீடிய பொறுமையா இருக்கிறாரு? அவர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். எதுக்காக? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து இவர் தாமதமாயிராமல் அவர் என்ன செய்யறாரு? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலர் எண்ணுகிறாங்க, சிலர் நினைக்கிறாங்க, தாமதிக்கிறாரு என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இவ்வளவு நாம ஜெபம் பண்ணினோம், இவ்வளவு நாம மன்றாடினோம், ஏன் இவ்வளவு நாம உபவாசம் பண்ணோம், நாம இவ்வளவு நாம கூட்டமாய் கூடி நாம ஜெபம் பண்ணோம், ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை? அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது? செய்ய வேண்டிய நேரத்துல நாம சரியா என்ன செஞ்சோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த லாக்டவுன் பீரியட்ல அந்த 2 மாசம் நாம பிரியமானவர்களே நல்ல சத்தியத்தை கேட்டோம், நல்ல வேத வசனத்தை கேட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இன்னைக்கு யாரும் என்ன செய்யல? இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, சபையில தான் 1 மணி நேரம் நீங்க செய்தி கொடுக்குறீங்க, 1.5 மணி நேரம் செய்தி கொடுக்குறீங்க, அங்கதான் நாங்க உட்காந்துட்டு எப்படியாவது தூங்கிட்டு எப்ப முடிப்போன்னு வரோம். ஆனா நீங்க இந்த யூடியூப் வாயிலாக நீங்க ஆன்லைன்ல செய்தி கொடுக்கும்போது கூட 1 மணி நேரம் ஆக்கிடுறீங்க. அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா பாருங்க, சினிமா யூடியூப்ல சினிமா பார்க்கறதுக்கு 2 மணி 2.5 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. யூடியூப்ல நாடகங்களை பார்க்க பல மணி நேரங்கள் செலவு பண்றாங்க. உட்காந்து டிவியில பல மணி நேரம் சினிமாவையும் நாடகங்களையும் பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. ஆனா அந்த செய்தியை கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு மணி நேரம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 1/2 மணி நேரம் போதாதா? அல்ல சொல்லுவோமா? 1/2 மணி நேரம் போதும் தான், இல்லைன்னு சொல்லல. 1/2 மணி நேரத்துல கொண்டு வருகிற காரியத்தை கொண்டு வர முடியும், அது முடியாத இல்லை. அல்ல சொல்லுவோமா? நீ கேட்கறது வாரத்துல ஒரு செய்தி, அதுவும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற, வீட்டுல ஒரு சபைக்குள்ள கூட இல்ல, வீட்டுல இருக்கிற ஆளு நீங்க இதை பார்க்கறதுக்கு உங்களால முடியலன்னா சினிமாவையும் நாடகத்தையும் டிவியும் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? அதுக்கு மட்டும் நெட் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நெட் இருக்கா? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நல்ல சொல்லுவோமா? சில பேர் இந்த செய்தியை கிளிக் பண்ணி விட்டுட்டு ஒரு வீடியோ சுமந்துடுச்சு, ஏதோ பார்த்தோம் இந்த கடமைக்காக அப்படி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. ஒரு பயம் இல்லை, இன்னைக்கு பக்தி இல்ல, பரவசம் இல்ல, இன்னைக்கு அந்த நடுக்கத்தோடு காரியங்களை செய்யல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. அச்சீவ்மெண்ட் இவ்வளவுதான் பிடிக்க கூடாது, நீ கெட்டு போக கூடாது. இந்த கொரோனா டைம்ல உன் ஜீவி எப்படி இருக்குன்னு பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு,
உன்னுடைய சாட்சி எப்படி இருக்குன்னு பாரு. வீணா வெட்டிக்காத, வீணா வீண்காத, வெட்டிக்காத, வீண்காத. அதாவது கிழவிங்க பேச்சு, வீண் பேச்செல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். சபைக்கு வந்தப்பயே இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்போம். வராததெல்லாம் இன்னைக்கு சபைக்கு வராதுன்னா அதை விட ரொம்ப ஜாலியா போயிடுச்சு. அப்படியே சொல்லுவோமா? அப்போ வீண்காது பேச, வெட்டிக்காது பேச, கிழவிங்க பேச்சு பேச, கெட்டு போகிற அழிஞ்சு போகிற பேச்சுகளை பேசுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். ஆனா இந்த செய்தியை ஒரு 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால மனம் திரும்புங்க. அதான் சொல்றாரு, நீ மனம் திரும்பாம அல்ல சொல்லுவோமா? கர்த்தர் என்ன செய்வாரு? காரியத்தை செய்ய மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவருடைய காரியங்க அவர் தாமதிக்கிறாரு. எதை விரும்புறாரு? நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதனால அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இதோ வராரு 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 வராருன்னு சொல்லிக்கிட்டே நீங்க காரியத்தை எழுதுறீங்க. அவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார் என்று நீங்க கேள்வி கேட்கலாம். இதற்காக தான் அவர் தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதியாகமத்துல 19வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தாமதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் தாமதித்துக் கொண்டே இருக்கிறான். போத அவனுக்கு மனமே இல்லை. யாருக்கு? லோத்துக்கோ அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அந்த பட்டணத்தை விட்டு செய்ய முடியல. ஆனா அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறேன், அந்த பட்டணத்தை என்ன செய்ய போற? அழிக்க போறப்பா, நீ இதை விட்டு ஓடுன்றாரு. ஆனா இவனா செத்தாலும் பரவாயில்ல, அப்படியே நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். ஏன்? அவனுக்கு ஆடு மாடு பொருள் எல்லாம் இருக்கு, செல்வங்கள் எல்லாம் இருக்கு. அல்ல சொல்லுவோமா? ஆனா ஆண்டவர் இவனை எப்படியாவது காப்பாத்து பண்ணி கொண்டு போய் இவன் உயிரை காப்பாத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்யறாரு? பிரயாசப்பட்டார். அவர் பிரயாசப்பட்டவரும் நாம பிரயாசப்பட மாட்டோம். அதையே சொல்லுவாங்களா? அவர் நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை சுகமா இருக்க வேண்டும், நம்ம சுகித்து இருக்க வேண்டும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், விடுதலையா இருக்க வேண்டும். அவரு நினைச்சா கூட நான் இப்படிதான் இருப்பேன், நான் கட்டப்பட்டு தான் இருப்பேன், நான் கட்டுகளோடு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வேத வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உபவாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் வீண்காத வெட்டிக்காத பேசிக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு எனக்கு எங்க நேரம் இருக்கா? எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு கர்த்தர் அழிச்சிடுவாரு. அல்லேலூயா. நீ அழிஞ்சு போக கூடாது என்பதற்காக தான் அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவர் தாமதிக்கிறார்? வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இராமல் ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார்? அல்லேலூயா சொல்லுவோமா? கெட்டு போகாதபடி, நீ அழிஞ்சு போகாதபடி, நீ ஆசீர்வாதமாய் விடுதலையாய் மகிழ்ச்சியாய் எல்லோரும் ரட்சிப்போம், எல்லோரும் மனம் திரும்பும், எல்லோரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நம்மையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக, பொருத்தனை பண்ணி இருந்தால் தாமதம் செய்யாது. உபாகமம் 23:21 உபவாகமம் எழுதின புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துல 21வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாக இருக்கும் அப்படின்றார். எது பாவமா இருக்கும்? பொருத்தனை பண்ணி இருந்தா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, நீ ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தா அதை செய்ய தாமதிக்காது. அல்ல சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமா உன் கையில அதை வாங்காத விடவே மாட்டார். கேட்பாரு, பண்ண இல்லை, நான் பண்ண சொன்னா பொருத்தனை பண்ண இல்லை, அதை செய். நீ செய்யலா அது உனக்கு பாவமா மாறிவிடும். அல்ல சொல்லுவோமா? அது ஒண்ணு என்னவாயிடும்? பாவமாயிடும். என் பிள்ளை ஆண்டவரே, என் பிள்ளை சரியா இருக்கு, அதை செய்யறேன். ஆண்டவரே, எனக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் அதை செய்யறேன்.
ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைச்சா ஒழுங்கா நான் தசம பாகம் கொடுக்குறேன். ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம் என்ன செய்வோம்னா ஒரு 4 காரியங்களை சொல்லுவோம். எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிற? பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதல் கேட்டோம். எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிற? என் பாவ மன்னிப்புக்காக, என் பாவம் மன்னித்து விட்ட நிச்சயத்தை அறிந்து கொள்வதற்காக, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதற்காக நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்றதுக்கு சொல்லி எழுப்போம். மூன்றாவதாக ஏன் நடந்ததுன்னா, நான் நீதிக்காக, நீதி நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து எடுத்தார், அதனால நானும் எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். அடுத்தபடியாக நீ விக்கிரகத்தையோ மற்றபடி மற்ற படைத்ததையோ சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எடுப்போம். அடுத்ததாக நீ சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையும் தசம பாகம் கொடுப்பியா? கொடுப்போம். காணிக்கை கொடுப்பியா? கொடுப்போம். சபை கொடுப்பியா? கொடுப்போம். எல்லாத்தையும் உடன்படிக்கை பண்ணி தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதே சொல்லுவோமா? இது உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது அதுவும் ஒரு பொறுப்புனை, அதுவும் ஒரு உடன்படிக்கை தான். வழியே சொல்லுவோமா? ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைவேற்றுகிறோமா? அது நிறைவேற்றாது இருந்தனா அது ஒரு பாவம். நல்லா சம்பாதிப்போம், நல்லா வேலை கிடைத்த பிறகு சம்பாதிப்போம், ஆனா சபையை மறந்துடும். நாம எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தோம், அந்த வேலைக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க போய் கொடுத்துக்கிட்டு அந்த இடத்த நாம நாம என்ன செய்வோம்? இருக்கிற இடத்த நாம மறந்துடுவோம். அல்ல சொல்லுவோமா? அதனால நீ பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்ற பாரு. எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் அதை செய்யறாண்டது, என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் கிடைச்சா இதை செய்யறாண்டது, என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புல பாஸ் பண்ண இதை செய்யறாண்டது, அதை செய்யறாண்டது அப்படின்னு பொருத்தனை பண்ணுவோம்ல. சபைக்கு நான் அதை வாங்கி வைக்கிறாண்டவரு, சபைக்கு நான் இவ்வளவு தூரம் கொடுக்குறாண்டவரு அப்படின்னு நம்ம எல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கோம். ஆண்டவர் ஒன்றும் செய்யணும் உன்னை கேட்கல, பொருத்தனை பண்ண வேண்டியிருக்கு. நீ பண்ண பொருத்தனையை நீ நிறைவேற்றாமல் போனா அது பாவமா இருக்கும். நாம பிரசங்கி எழுதின புஸ்தகத்துல நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரையில நாம வாசிக்கும் பொழுது அங்க பிரசங்கி என்ன சொல்லுகிறாரு பாருங்க, வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் யாரில் பிரியப்படுகிறது இல்லை பாருங்க, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை சொல்றாரு பாரு. நீ நேர்ந்து கொண்டதை செய்யின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நல்லா கவனிங்க, நல்லா கேளுங்க. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. ஏன்னா அவர் மூடர். நீ சொன்ன காரியத்தை தான் அவர் அதில் பிரியப்படுகிறது அவனுக்கு கிடையாது. அதனால நீ மூடனை போல ஒரு பொருத்தனை பண்ணாத, நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நேர்ந்து கொள்ளாது இருக்கின்றதான் நலம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் என்ன சொல்றாரு? நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். 6வது வசனம் சொல்றாரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாது. யாருக்கு? இங்க பாருங்க, நல்லா கவனிச்சீங்க. எதுக்கு வாய்க்கு? எதுக்கு இடம் கூடாது? வாய்க்கு இடம் கூடாது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி பிசகினால் செய்வது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. அப்போ என்ன நடக்கும்? உன் வேலை பிடிக்கிடுவாரு, உன் தொழிலை பிடிக்கிடுவாரு, உன் பிள்ளைங்கள ஞானத்தை அறிவெல்லாம் என் பிள்ளை அப்படி படிச்சு போயிடுச்சு, அப்படி இப்போ ரியல் ஆயிட்டாங்க, என் பிள்ளைங்கள பயங்கர அறிவு, பயங்கர டேலண்ட், அதெல்லாம் பிடிக்கிடுவாரு. ஏன்னா அவர் ஒன்றும் வாங்கிட்ட பிச்சை எடுக்க வரல, அவர் வாங்கிட்ட ஒன்றும் கேட்கல. அவர் முட்டாள் போல அவர் செயல்படுகிற ஆண்டவர் கிடையாது. ஏன்னா உன்னதான் அவர் மூடர்னு சொல்றாரு. நீ மூடர்ல பிரியப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ பொருத்தனை பண்ணினத நீ செலுத்தாம போனா, நீ பொருத்தனை பண்ணினத நீ செய்யாம ஏற்றுக்கொள்ளாத போனா யாரா இருக்கிற? நீ ஒரு மூடன். நீ மூடன் சொல்லுவதில் அவர் பிரியப்படுகிற தேவன் கிடையாது.
ஒருவேளை நீ அப்படி செய்யாம போயிட்டேன்னு சொன்னா உன் கையின் கிரிகளை அழிச்சிடுவாரு. எச்சரிக்கையா இருங்க. தாமதம் இல்லாதபடி போய் செய்யுங்க. அதே சொல்லுவோமா, தாமதம் பண்ணாதபடி இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் தாமதம் செய்யாதபடி செய்ய பாருங்க. அலையிலே சொல்லுவோமா, இல்ல பாஸ்டர் நாம தான் இப்ப வீட்லயே ஆராய்ச்சி நாங்க சபை கொண்டு 3 மாசம் ஆயிட்டு பாஸ்டர், நாங்களே பாஸ்டர் ஆயிட்டோம், நாங்களே சுவிசேஷம் ஆயிட்டோம், நாங்களே போதகர் ஆயிட்டோம், நாங்களே மீட்பர் ஆயிட்டோம். அல்ல சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு நல்ல பட்டியை கட்டி அதை கொஞ்சம் ஆடுகளை வைத்து அவன் வந்து பராமரித்து கொண்டு வந்தான். அந்த மேய்ப்பன் நாளுக்கு நாள் இவைகள் எல்லாம் மேய்த்து கொண்டு அழகா அந்த பட்டியலை அழைத்து வைத்து பாதுகாத்து கொண்டு வந்தான். மேய்ப்பன் அல்லாத சில ஆடுகள் இருக்கும், மேய்ப்பன் இல்லாத சில ஆடுகள் இருக்கும். இது தாராளமா மேய்ஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த தாராளமா மேய்ஞ்சி கொண்டு இருந்த ஆடுகளை பார்த்து இந்த பட்டிக்குள்ள இருக்கிற ஆடுகள் நினைச்சுனா அதெல்லாம் நல்லா தாராளமா மேய்து, நல்லா அழகா மேய்து, நல்லா அழகா வளருதுங்க. நம்மள இந்த பட்டிகளையே போட்டு 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 இந்த வேலை இந்த நம்மளை பராமரிக்கிற இந்த ஆட்டுக்காரன் நம்மளை போட்டு சாவடிக்கிறானே அப்படின்ட்டு நினைச்சிடும். அழிலே சொல்லுவாங்க. இப்போ நாளுக்கு நாள் இது இப்படியே நினைச்சுட்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, ஓநாய்கள் கூட்டங்கள் வந்தது. அந்த தாராளமாய் கொழுத்து போன அந்த ஆடு பிடித்து அது எதற்கு வீறி அதை பிடுங்கி அது தின்ன ஆரம்பித்தது. அழிலே சொல்லுவோமா, அப்பதான் அந்த ஆடுக்கு நினைத்தது, ஐயோ நம்ம தோட்டக்காரன், நம்ம பட்டியல நம்மளை பாதுகாக்கிற, நம்ம மேய்க்கிற, நம்ம மேய்ப்ப ஒரு நல்ல மேய்ப்ப நம்ம பாதுகாப்புக்காக தான் இதை சுத்தி இவ்வளோ வேலை எடுத்து நம்ம பாதுகாப்புக்காக நமக்கு வந்து எந்த தீங்கு அணுகாதபடி, எந்த பொல்லாப்பு நேரிடாதபடி, நமக்கு ஆபத்து வராதபடி, நம்ம உயிருக்கு சேதம் இல்லாதபடி அதனாலதான் இவர் காக்கிறாரு பிள்ளைகிட்டு. அப்பதான் தன்னுடைய மெய்ப்பனுடைய தன்னை காக்கிறவனுடைய அருமை பெருமை அந்த ஆடுகளுக்கு தெரிஞ்சுதான். அதையே சொல்லுவோமா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால் நீங்களே எல்லாவற்றையும் செஞ்சு கொள்ளலாம். சபை இல்லையே, சபைக்கு போகலையே, நாம ஏன் பொறுத்தினை நிறைவேற்றணும், நாமளே எல்லாம் ஆச்சு, நாமளே எல்லா சுவிசேஷிகள், நாம தான் போதகர்கள், நாம தான் மெய்ப்பர்கள், நாம தான் தீர்க்கதரிசிகளோ, நாம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துடாதீங்க. அதையே சொல்லுவோமா, அது ஒரு நாளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விடும். ஏன்னா வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கும் யாத்திராகமத்தில் 22வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகா சொல்றாரு. யாத்திராகமம் 22வது அதிகாரத்தில் 29வது வசனம் வாசிக்க கேளுங்க, நான் வாசிக்கிறேன். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் திராட்சையையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அதையே சொல்லுவோமா, இவரு மிக தெளிவா சொல்றாரு. முதல்ல பழுக்கும் பழத்தையும் கொண்டு வரணும். வீட்டுல பிரியாணி செஞ்சா அதையும் முதல்ல வச்சு கொண்டு வரணும். நீ நல்லா பிரியாணி, கறி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு நீ நல்லா சாப்பிட்றதுக்காக அல்ல. அதையே சொல்லுவோமா, அதுல கூட முதல்ல 10 பிரிச்சு முதல்ல எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்றாரு. ரெண்டாவது, நீ குடிக்கிற ரசம் முதல் கொண்டு அதிலையும் காணிக்க கொண்டு வந்து செலுத்த சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உன் பிள்ளை வந்து முதல் பிள்ளைய, ஆண் பிள்ளைய கர்த்தருக்கு கொண்டாந்து கொடு அப்படின்ற. அதிலே சொல்லுவோமா, இல்ல என் பிள்ளையெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அப்பையும் சொப்பையும் கொண்டாந்து கொடுத்துனா உன் கையின் கிரிகளை கழுத்துல அழிச்சு விடுவாரு. அதிலே சொல்லுவோமா, ஏன்னா அது நப்பையா இருக்கோ சொப்பையா இருக்கோ, அது அறிவா இருக்கோ அறிவு இல்லாத இருக்கோ, முதல் சொல்றாரு பாருங்க, குமாரனில் முதல் பேரானவனை நான் சொல்றாரு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாயாக அப்படின்றார். அதிலே சொல்லுவோமா, இதுதான் சட்டம், இதுதான் தேவனுடைய கட்டளை பிரமாணம், இதை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத சொல்றார். அல்ல சொல்லுவோமா, சில மூடர்கள்லாம் சொல்லுவாங்க தசமமாக எங்க வந்து கொடுக்கணும், பழைய ஏற்பாட்டு தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்குதா? அல்லேலூயா
அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம பேசி பேசி சொல்லி சொல்லி கர்த்தரிடத்துல இருந்து கோபாக்கினை மாறி கொண்டு வியாதியும் நோயும் வறுமையும் கஷ்டமும் தான் உங்களை பிடிக்கும். அல்லே சொல்லுவாமா, மருத்துவர்கிட்ட கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொடுப்பீங்க, ஆயிரக்கணக்கில் கொடுப்பீங்க. அல்லே சொல்லுவாமா. அல்லேலூயா. உன் பிள்ளைங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமா மாறிக்கிட்டே இருக்கும். யாரை ஏமாத்துற? கர்த்தரை ஏமாத்துற. நீ வந்து அவர் மூடனை போல ஒண்ணு என்ன செய்யற? அவரு இல்ல, நீ மூடனை அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லே சொல்லுவோமா. புதுத்தனம் பண்ணினா அதை நீ செலுத்த தாமதிக்காது. அல்லே சொல்லுவோமா. அதனால ஏன் நான் தசமமா கொடுக்குறோம்? நீங்க நல்லா போய் எப்படி இருந்தா நீங்க போய் வாசித்து பாருங்க. அல்லே சொல்லுவோமா. அழகா சொல்றாரு. 8, 7, 8, 9 எல்லாம் போய் வாசித்து பார்த்தா மல்கிசேதேக்குனா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த பிரதான ஆசாரியார்னா இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நீ காணிக்கை கொடுக்கணும். அப்ப அந்த மல்கிசேதேக்கு யாருன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான். அல்லே சொல்லுவோமா. இன்னைக்கு தான் வந்து இயேசு கிறிஸ்து இல்ல. அந்த மல்கிசேதேக்கு முரண்படி அந்த சாலோமின் ராஜா யாருன்னா அவன் தான் இயேசு கிறிஸ்து. அல்லே சொல்லுவோமா. அவன் தான் பிரதான ஆசாரியர். அவன் தான் அதான் சொல்றாரு. அல்லே சொல்லுவோமா. ஆபிரகாம் என் நாளை காண என்ன செஞ்சா? வாஞ்சியா இருந்தான் அப்படின்றாரு. என் நாளை கண்டு அவன் சந்தோஷப்பட்டான் அப்படின்றாரு. அப்ப என்ன? எது? அன்னைக்குதான். அல்லே சொல்லுவோமா. அவன் தசமமாக அந்த மல்கிசேதேக்கு யாரு? அந்த மகிமையின் ராஜா, அந்த சாலோமின் ராஜா யாரு? அல்லே சொல்லுவோமா. அப்ப அவருக்கு தேவன் காணிப்பட்ட அப்ப பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க தசமமாக கொடுத்து ஆகணும். புதிய ஏற்பாடு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அல்லே சொல்லுமா. இல்லதான், இயேசு கிறிஸ்து சொல்லலதான். ஆனா பவுல் அதை நினைவுபடுத்துகிறார். அல்லே சொல்லுவோமா. பவுல் அதை என்ன செய்யறாரு? மல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்றார். அல்லே சொல்லுவோமா. ஆனா அவன் சுகமாகும் போது மோசையின் பிரகாரம் காணிக்கை கொடுன்னு சொன்னார். அல்லே சொல்லுவோமா. நீ செஞ்ச காட்டு, நீ கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுன்னு சொன்னார். அதே நீங்க அப்போஸ்தலர் படிக்கிற 2வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் வீடுகளில் சொத்துக்களின் நிலங்களை காணியாச்சு வித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அல்லே சொல்லுவோமா. இப்படிப்பட்ட மூடர்களுக்கெல்லாம் வந்து அது தெரியாது. அல்லே சொல்லுவோமா. வீட்டை கொண்டாந்து வித்து கொண்டாந்து கொடுக்க முடியுமா? உன் சொத்து கொண்டாந்து வித்து கொண்டாந்து கொடுக்க முடியுமா? உன் சம்பளத்தை முழுமையா கொண்டாந்து கொடுன்றாரு. சபைக்கு கொண்டு வந்து சம்பளம் பண்ணலாம். சபையில வந்து பணத்தை வச்சு பொதுவாக நீ சாப்பிட்டு போக சொல்றாரு. பணத்தை வைக்க முடியுமா அவனால? அதுக்காக தான் நீ பயந்துக்கிட்டு எதையாவது தசமானது கொடுத்துருப்போ அப்படின்னு போன்னு சொல்றாரு. வெளியில சொல்லுவோமா. ஆகையினால பிரியமானவர்களே, பொருத்தனை பண்ணியிருந்தா தாமதம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆகிய தாமதம் செய்யாதபடி பொருத்தனை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, சின்ன ஒரு அறிவு சொல்லுகிறேன். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை பாருங்கள், எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். டிரினிட்டி சர்ச் நியூஸ் என்ற சேனலை நீங்கள் பிரியமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு விரும்புவதெல்லாம் வந்து சேரும். நீங்கள் நிச்சயமாக இதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நிச்சயமாய் சீக்கிரத்தில் இந்த நிலையெல்லாம் மாறும் பொழுது இதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமாம்.